இப்போ இந்த பாட்டு எழுதியிருக்கேன்னாங்க, அது அவங்க கூட உட்கார்ற சந்தோஷம் தானே தவிர எப்படியாவது இது வைரமுத்துவை பீட் பண்ணும் ஒரு பாட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கல. இவங்க கூட உட்காந்து எழுதணும்னு. அதான் மொழி போர் வேற நடந்துகிட்டு இருக்கிற நேரம், இது எதுக்கு வம்புன்னு நான் மொழியே இல்லாத மொழியில் அந்த ஐடியா கொடுத்தது ரஹ்மான் தான். ஜிங்கிச்சாங்கிறது சைனீஸாக கூட இருக்கலாம், ஜப்பானீஸாக இருக்கலாம். அதனால நாங்கள் இன்னொரு லாங்குவேஜுக்கு போயிட்டோம். அது எங்களோட மும்மொழி திட்டம். ஏன்னா சைனாங்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போகணுங்கிற ஆசை எங்களுக்கெல்லாம் இருக்கு. ஏன் ரஹ்மான் ஷோ சைனாவில் நடக்கூடாதா? அவருக்கு சப்டைட்டில் போட வேணாமே, எங்களுக்கு சப்டைட்டில் போடணும், அவருக்கு சப்டைட்டில் போட வேணாம். அப்படி கை காட்டினார்னா கை தட்டிடுவோம். எங்களுடைய வியாபார உலகத்தில் இந்த பெயர் போட்டால் நல்லா இருக்குமான்னு உடனே நோட் புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க. அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம், சில சமயம் சரியாக வராமல் போகலாம். ஆனால் மக்கள்கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டா அதுக்கு தலைவணங்கிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும். புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே, கணக்கை பார்ப்பாங்க. இது யாரு அது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கியிருப்பாரு. அவங்க அப்பா, நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன். நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் நானும் நம்ம போஸ்டர் வச்சிருந்த இடத்துல இந்த ஆளு ஒரு வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான். ஸோ இப்போ நாங்கள் படம் பண்றதுக்கு பண்ணிடலாம் சார், கரெக்ட், நல்ல ஐடியான்னு சொல்றதுக்கு காரணம் நீங்க தான். இத்தனை வருஷம் எங்க 2 பேரையும் 2 தோளில் வச்சுட்டு இருந்திருக்கீங்க நீங்க, அது தெரியல எங்களுக்கு. ஸோ சாரி மட்டும் சொல்லலாம். இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.